பிரியமான ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்களையும் தேவன் ஊழியத்திலே பயன்படுத்தி வருகிறார். எங்களுடைய ஊழியம் கண்மலையின் ஊழியங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பிரேயர் குரூப் உண்டு. அதில் 80 பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. 40 பாஸ்டர் பிரிச்சிருக்கிறோம். ஒரு மாசத்திலே ஒரு நாள் 24 மணி நேரம் சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறதின் காரணமாகத்தான். கர்த்தர் எங்களை அதிகமாக பயன்படுத்தி வருகிறதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நானும் என் மனைவியுமாக சேர்ந்து MDH படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம். முடிவுக்கு வந்துருது. இன்னொரு 3 மாசமா 4 மாசம் இருக்குது. வேதாகம கல்லூரியிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். தேவன் தாமே எங்களை அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று தேவனுடைய வார்த்தையை விதைக்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை, ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஆயத்தம் இல்லை. விசுவாசிகளை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? ஊழியருடைய வாழ்க்கைகள் சரியாக இல்லை. விசுவாசிகளிடத்தில் எப்படி பேசுவது என்று தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல லோத்துவினுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலதான் மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். அநேகர் விசுவாசத்திலே இருந்து வழுவி போயிடுவார்கள். எதற்கு சர்ச்சுக்கு வரனே தெரியாது. அநேகர் தூங்குறதுக்கு வர்றாங்க. சர்ச்சுக்கு வந்து கண்ணை மூடுனா முடிஞ்சது. எப்ப முடியுமோ அப்ப முடிக்கிறது. அடுத்தது ஏதோ நம்ம சர்ச்சுக்கு வர கடமைக்காக வருகிறவர்கள் உண்டு. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சர்ச்சுக்கு போகலைன்னா சார் கேட்பாரா அல்லது ஊழியர் கேட்பாரா, இப்படி நாம் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தரை உண்மையாக தேடுகிறோமோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று குறை உண்டு. எப்படி? நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், உண்மையை பேசுகிறவருடைய ஜெபத்தை கேட்கிறார், வேதத்தை நேசிக்கிறவர்களை கேட்கிறார், நாம் வேதத்தின்படி நடக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கிறார். நாம் முதல் ஆயத்தப்பட வேண்டும். அடுத்தது பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த சுவிசேஷம் என்பது எல்லோர் மேலும் விழுந்த கடமை. ஏதோ நம்ம சர்ச்சுக்கு வந்தா பாட்டு பாடுனா கையை தட்டுனா ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டா முடிஞ்சது அல்ல. இது அல்ல. இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று இன்று இந்தியாவிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்துக்கு போறது எத்தனை பேர் தெரியல. இன்று ஆலயத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் பரலோகம் போறோம்? சிலர் சொல்றாங்க எங்களுடைய சபையில 5000 பேர் வர்றாங்க, அதுல எத்தனை பேர் பரலோகம் போவாங்க? இன்றைக்கு அதைத்தான் கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதத்தை படிச்சா மட்டும் பத்தாது, ஜெபம் பண்ணா பத்தாது, அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் ரசிக்கப்படல அப்படின்னா நம்முடைய நடத்தை சரியில்லை. நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக 33.5 வருடம் 100க்கு 100 மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். தெய்வமாக அல்ல. 33.5 வருடம் அவர் மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். ஏனென்றால் மனுஷனால இதை சக்சஸ் பண்ண முடியல, பரலோகத்தை திறக்க முடியல. அதனால்தான் தேவன் மனுஷனாக இந்த பூமியிலே வந்தார். அவர் ஆயத்தப்பட்டார், பிறரை ஆயத்தப்படுத்தினார். 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். இன்று உலகம் முழுவதுமாக கிறிஸ்தவம் பரவிவிட்டது. கிறிஸ்தவை பின்பற்றுபவர்கள் இல்லை. இன்றைக்கு ஆலயத்துக்கு வர 50 பேர்னா அதுல எத்தனை பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் தெரியவில்லை. கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதனாலே நாம் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். வேத வசனங்களை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய நடத்தையை அநேகர் பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய கணவன் மனைவி உறவை பார்க்க வேண்டும்.
நாம் பெற்றோர் பிள்ளைகள் உறவை பார்க்க வேண்டும். அநேகர் அதை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. இன்னும் நாம் தலையை ஆய்ந்து கொண்டு எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் நாம் கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. நான் வார வாரம் சந்தா கொடுக்கிறேன், வார வாரம் நான் மாசம் நான் தசம பாகம் தர, இதெல்லாம் நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே உள்ளே வா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை சமீபமாகிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு ரப்சர் இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ரகசிய வருகை என்றே வேதத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மறைமுகமாக இந்த வேதம் யார் வேணாலும் இந்த பைபிளை படிக்கலாம். அநேகர் என்று படித்து டிவியில பேசிட்டு இருக்கிறார்கள். 50 முறை படித்து விட்டேன், 100 முறை படித்து விட்டேன் என்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாருக்கு நான் வெளிப்படுத்த சித்தமோ அவர்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார். இது ஒரு பெரிய ஒரு புதையல். இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது யாராலையும் ஒன்றும் பண்ணுவோம். 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் அழித்தான். நான் கிறிஸ்தவத்தை அழித்து விடுவேன் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒலிவ மரத்தை நாம் வெட்டினாலும் அதன் கிளைகள் மீண்டுமாக துளிர்விடும். எவ்வளவு அழிச்சான ஹிட்லர், இன்றைக்கு அவ்வளவு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் உருவாகி விட்டது. வேதத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் தனித்து விடப்படும் என்று இப்பொழுது 3ஆம் உலகப் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிற்று. அதனால நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படியாக நாம் வேதாகமத்தை நாம் திருப்புவோமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை வாசிங்க. சகோதரி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். முதலாவது ரட்சிப்பு. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுமா? ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? சிலருக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, தெரியல. இந்த ஆயத்தப்படுத்துவோம் என்பதிலே முதலாவது ரட்சிப்பு. அதனால் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சகை குள்ளமானவனாய் இருந்தபடியினாலே அவன் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசு எப்படியானவரோ என்று அவன் பார்க்க விருப்பப்பட்டான். இன்றைக்கு யாரெல்லாம் அதிகாலையில் எடுத்து ஜெபிக்கிறார் வழக்கமே. சிலர் எல்லாம் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்தா அடுத்த நாள் காலையில தான் பைபிள். ஏன்னா பைபிள் எங்கிட்ட வச்ச, அங்கதான் வச்ச, வெட்டி மேல தானே வச்ச, அதே இடத்துல தான் இருக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைக்கு கிறிஸ்துவம் வளருகிறது, கிறிஸ்து வளரவில்லை. கிறிஸ்துவம் மாத்திரமே வளருகிறது. சகை அவன் குள்ளமானவனாய் இருந்தபடியினாலே அவன் காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு எப்படியானவரோ என்று அவன் பார்க்க அவன் வகை தேடினான். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். இந்த வேதத்தை எப்படி நேசிக்கணும் அடுத்து நீங்க சொல்லி தெரியல. உன்னத பாட்டு புத்தகத்தை எடுத்து படிங்க. எப்படி நேசிக்கணும்னு கர்த்தர் சொல்லுவார். ஒரு காதலன் ஒரு காதலியை எப்படி நேசிக்கிறானோ, ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப பையனை எப்படி தேடுகிறானோ, ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப பெண்ணை காதலிக்கும் போது அவன் 24 மணி நேரம் மொபைல்ல இருப்பான். எப்ப கூப்பிடுவான். அவளை அப்படித்தான் எப்ப கூப்பிடு. அதே போல என் தேவனை நேசிக்க வேண்டும். என் தேவனை அப்படி நேசிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த சகோதரி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு உள்ளே வந்தது அப்படின்னா நம்முடைய இருதயம் மாற வேண்டும். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்ப செலுத்துகிறேன். நான் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க நம்பினாலும் சரி நம்பாடியும் சரி, கர்த்தர் எனக்கு பைபிள் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. நான் எப்பொழுதும் முழுமையாக சர்ச்சுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு.
என்னைக்கு முழுமையாக கர்த்தரிடத்திலே நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்று கர்த்தர் என்னிடத்தில் பேசினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க செய்தார். என்னோட பேசினார். 20 வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு இடத்தில் 300 ரூபாய் வாங்கினது, அதை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இன்னொருத்தரிடத்தில் 25 வருஷத்துக்கு முன்பாக 2000 ரூபாய் வாங்கினேன், அதை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இந்த 20 வருஷ காலமாக யாரார் இடத்துல எல்லாம் நான் ஏமாத்தி இருந்தோன்னு, யாராருக்கெல்லாம் நான் கடனை திரும்ப செலுத்தவில்லையோ அவர்களுக்கெல்லாம் தேவன் என்னை கொடுக்கும்படி என்னை ஏவினார். நான் அப்படியாக நான் கொண்டு போய் திரும்ப அவர்கள் இடத்துல எல்லாம் நான் வாங்கினதை எல்லாம் நான் திரும்ப கொடுத்து விட்டேன். அவர் இடத்துல நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒருவர் சொன்னார், நான் கும்பிடுகிற தெய்வம் என்னை கைவிடவில்லை என்று. நான் சொன்னேன், நீங்க கும்பிடுற தெய்வம் கைவிட்டதா இல்லையா எனக்கு தெரியாது. என் இயேசு என்னிடத்தில் பேசினார், எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இயேசு என் இருதயத்துக்குள்ளே வந்தார். இயேசு என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறார். அவர் சொன்னார், நீ போய் திரும்ப கொடுத்து கொண்டு வா என்று. எல்லோரிடத்திலும் நான் வாங்கின பணம் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்த ஏறினார். அத்தனையும் திரும்ப கொடுத்தேன். அதே போலத்தான் சகேயு சொல்லுகிறார், நான் வாங்கினது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையாக நான் திரும்ப தருகிறேன் என்று. அதுதான் இயேசு வந்த ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு எப்படி? நாங்க சர்ச்சுக்கு வந்து முழுக்க நாமத்தை எடுத்துட்டு, அது ரட்சிப்பு கிடையாது. தண்ணியில முழுகி எழுந்திருக்கிறதா யாருக்கிட முழுகி எழுந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் தண்ணியிலே முழுக வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையை நோக்கி 9வது வார்த்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னைக்கு வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறோமோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு. அதுக்கு முன்னாடி ரட்சிப்பு கிடையாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, அன்னைக்கு தான் ரட்சிப்பு. இந்த வேதத்தை நாம் வாசித்து நேசித்து பழக வேண்டும். இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற. சகேயுக்கு பைபிள் பத்தியே தெரியாது, தெரியுமா? சகேயுக்கு பைபிள் பத்தியே அவனுக்கு தெரியாது. அவனுக்குள்ள இயேசு வந்த, அவன் வீட்டுக்கு வந்த உடனே இயேசு வந்த உடனே அவன் சொல்லுகிறான், நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் திரும்ப நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஏகப்பட்ட கடன் வச்சிருந்தேன். வட்டிக்கு வாங்கினதுல உண்டு, டெய்லி வட்டிக்கு வாங்கினது உண்டு, மாசக்கந்து உண்டு, எல்லாம் வந்து நிறைய விதம் மறைச்சேன். திரும்ப கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது. என்ன ஆண்டவர் எத்தனை கொடுத்து சொல்றாரு அப்படின்னு கொடுத்து முடிச்சேன். இன்றைக்கு வரைக்கும் 11 வருடம் ஆகிறது. என்னுடைய பொருளாதாரத்திலே கர்த்தர் எந்த குறையும் வைக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நிறைவாக நடத்துகிறார். நாம் உண்மையுள்ளவனாக இருந்து நாம் ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தால் கர்த்தர் அவர் நடத்துவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேட. இயேசு யாருக்கு கடவுள் தெரியுமா? யூதர்களுக்கு மாத்திரம்தான் கடவுள், நமக்கெல்லாம் கிடையாது. புறஜாதியாருக்கு கிடையாது. கர்த்தர் அவர் இரக்கத்தின் தேவனாய் இருந்து நமக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யூதர்களுடைய காலம் கிடையாது, இது புறஜாதியாருடைய காலம். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புறஜாதியாருடைய காலம். இந்த காலத்திலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் நாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு இருக்க கூடாது. நம்மை நாமே ஏமாற்றுவோமானால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்றைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னமோ ஞாயிற்றுக்கிழமை பரலோகத்துக்கு போனா என்ன போகாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து போனா சரி. ஆனால் அந்த பரலோகத்துக்கு போகாத ஒரு நரக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசித்தால் தியானித்தால் தெரியும். அப்பொழுதுதான் அந்த நரகம் என்பது எப்படி என்று தெரியும். அதனால்தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய இருதயம் ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்தது நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். டிரெஸ் போடுறது கூட ஒரு ஒழுங்கு வேண்டும். பைபிள் சொல்லுது, டிரெஸ் போடுறது கூட ஆலயத்துக்கு வரும்போது எப்படி தலைக்கு மினுக்கி குலுக்கி கழுத்தை சுருக்கி கொண்டு வந்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் இறங்காமல்
இன்றைக்கு நமக்கு இறங்கி இருக்கிறார் என்றால் நம் மீது இரக்கம். நம்முடைய ட்ரெஸ்ல ஒழுங்கு வேறு, நம்முடைய நடையில ஒழுங்கு வேறு, நம்முடைய பேச்சுல ஒழுங்கு வேறு. நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது? இங்க பேசுற பேச்சு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, கணவனும் மனைவியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படி ஒரு அன்னையோடுமே பேசுவாங்களா. இவர் ஒரு நாள் தெரியாம வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் பார்க்கும் போது அவருடைய லீலைகள் தெரிகிறது. பொய்யான ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அப்படி இராதபடிக்கு நாம் ரட்சிப்புக்குள்ளே இருப்போமானால் கர்த்தர் தாமே நம்மை முழுமையாக ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரம் 9-10 வாசிங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் பவுலை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். அவன் குதித்து எழுந்து உடனே நடந்தான். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அடையாளங்கள் நடக்கவில்லை? பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இன்றைக்கு நான் கர்த்தரிடத்திலே இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்காமே கொடுத்து கொண்டிருக்கிறார். வேண்டிய அளவு எதை கேட்டாலும் நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆலயம் என்றால் ஆலயத்துக்கு போவது எப்படி போவது? ஏனோ தானா ஒன்றல்ல, என் நேசரை நான் பார்க்கும்படியாக செல்லுகிறேன். ஆராதனை 9 மணிக்குனா 8:45 போயிடணும், 9:30 9:15 போயிடணும். கர்த்தரை தேட வேண்டும், உண்மையை பேச வேண்டும், இந்த வேதாகமத்தை நேசிக்க வேண்டும். அநேகருக்கு நாம் சாட்சியாக நிற்கும் போதுதான் இந்த பவுல் அவனை உற்று பார்க்கிறான். அவனிடத்திலே இருக்கிற விசுவாசத்தை கண்டு, எதுக்கேற்ற விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை கண்டு அவன் குணத்தை கொடுக்கிறான், சுகம் அடையும்படிக்கு கொடுக்கிறான். இன்றைக்கு நாங்கள் அநேகருக்காக ஜெபிக்க ஒரு ஜெபக்குழுவே வச்சிருக்கிறோம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சாகர தருவாயில் எங்களுக்கு போன் பண்ணுவாங்க, நாங்க குடும்பமாய் ஜெபிப்போம், குழுவாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய பெரிய விடுதலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என் நேசராக இயேசு என் இடத்திலே கண்டு என் தேவைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஏதோ நம்ம கடவுளை பார்க்கறது இல்லை. நம்ம கல்லான தெய்வம் அல்ல, நம்முடைய தேவன் மரமான தெய்வம் அல்ல. அவர் பேசுகிற ஆண்டவர். நாம் பேசினால் அவர் பேசுவார். நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருக்குது, நமக்கு எங்கி போச்சு? அந்த ரட்சிப்பு நமக்கு வர வேண்டும். அதைத்தான் பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். எதுக்கு நிமிர்ந்து நிற்க சொல்ற? கிறிஸ்தவன் தான் நிமிர்ந்து நிக்கணும். பைபிளுடைய வசனம் இருக்குது. நாளைக்கு பணம் 50,000 ரூபாய் தேவை, வட்டிக்கு போய் வாங்குறதில்ல, முழங்கால நிக்கணும். ஆனாலும் முழங்கால தான் நின்று கர்த்தர் இடத்துல இன்றைக்கு வரைக்கும் வாங்கிடுறது. சம்பளம் ஒரு பக்கம் வந்தாலும் அதனுடைய சேமிப்பு என்பது நம்முடைய கையில் இல்லை. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்ள. முழங்காலே நின்று நீங்கள் கர்த்தரிடத்திலே வாங்கும் போது அவர் எதை வேணுமானாலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பு வந்தால்தான் அடுத்ததாக சொல்லப்படுகிறது ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்தானம். ஏதோ இன்னைக்கு எல்லாம் எப்படி இன்னைக்கு போயிட்டு இருக்குது, வியாபாரமா போயிட்டு, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம். பையன் இந்துதான், பரவாயில்லை, ஞானஸ்தானம் எடுத்துதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தோடு நாம் நுழைக்க கூடாது, அந்நிய நுகத்திலே நாம் நுழையக்கூடாது. அந்நிய நுகத்திலே நுழைந்தாமானால் சொல்றாங்க என்னன்னு, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தோம் கொடுத்தோம், இன்னைக்கு என் உள்ள வாழா வெட்டியா இருக்கிறார். யாரை கேட்டு கொடுத்த? இயேசு கேட்டா கொடுத்த. இயேசு எப்படி கேட்கிறது அதே தெரியாது. அதுதான் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் இன்றைக்கு எதற்கு என்று தெரியாமையே அநேக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்க ஈரோடு பகுதிகளில் எப்படி எடுக்கிறாங்க? வேலைக்காக எடுக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நாங்க கிறிஸ்துவ வீட்டுக்கு நாங்க ஜெபிக்கிறதுக்கு போகும்போது சொல்றாங்க, பையன் இந்துதாங்க,
கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனா என்ன ஆகுது தெரியுமா? டிவேர்ஸ். இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்துக்களுக்குள்ளே டிவேர்ஸ் இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே 11% டிவேர்ஸ் ஆகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். நீங்க ஏதாவது சொன்னா நம்பிடாரு. டிவேர்ஸ் என்பது பைபிள்ல கிடையாது. கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறது என்பதே பைபிளிலே கிடையவே கிடையாது. நமக்கு கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். நம்ம இணைந்து வாழ்வதா கர்த்தருடைய வேலை. அதனால்தான் இந்த ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வார்த்தை வாசிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்றைக்கு பாவத்தை அறிக்கையிறதுக்கு அநேகருக்கு மனசு வரவில்லை. பாவத்தை அறிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது பைபிள் சொல்லுது, படுக்கும்போது ஜெபம் பண்ணணும், எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணணும், வெளியில கிளம்பும் போது ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு வரும்போது ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் யார் இடத்துல இருந்தது? யூதர்கள் இடத்துல இருந்தது பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த ஞானஸ்தானம் என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கையிடுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? குடும்ப ஜெபம் என்பது கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் உட்கார்ந்து குடும்ப ஜெபத்தை நடத்த வேண்டும். குடும்ப தலைவன் நடத்த வேண்டும், குடும்ப தலைவி நடத்த வேண்டும். தலைவன் வரலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஸ்திரீகளினுடைய நல்ல நடக்கைகளை பார்த்து கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பொண்டாட்டிமார்களை பார்த்தாவன் புருஷமாக பிச்சுட்டு ஓடுறாங்க. கிறிஸ்தவத்தில் அப்படித்தான் இருக்குது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனைவிமார்களே நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் புருஷருக்கு, சொந்த புருஷர்களுக்கு, பைபிள் நல்லா சொல்லுங்க, சொந்த புருஷனா கள்ள புருஷன் இருக்கிறான். இதெல்லாம் இப்ப வந்ததில்லை, இதெல்லாம் அப்பவே கர்த்தர் சொல்லிட்டார். மனைவிமார்களே நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் அடங்கி நடங்கள். இதெல்லாம் நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற போதனை. நமக்கு ஞானஸ்தானம் வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கையிடுகிற பழக்கம். எதுக்கு இந்த குடும்ப ஜெபம்னா? கணவனும் மனைவியுமாக இணைந்து பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நான் என் மனைவியினிடத்தில் அங்கே நாங்க ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். மனைவியினிடத்தில் நான் அன்பு செலுத்தாதை தேவன் எனக்கு மன்னிக்கிறாயா? மனைவி சொல்லுவார், கணவனுக்கு கீழ்ப்படியாத போனதை மன்னிக்க மாட்டவர், பிள்ளைகளுக்கு சரியான போதனையை கொடுக்காதற்கு மன்னிக்க மாட்டவர். அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு உறவு ஏற்படும். பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கணவனுக்குமாக ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவு தான் கர்த்தர் இணைக்கிற உறவு. வேதம் சொல்லுகிறது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கையிடுகிற பழக்கம் வேண்டும். எதற்காக நாம் தண்ணியிலே முழுகிறோம்? பழைய பாவங்களை நாம் உள்ளே முழுகடிக்கிறோம். மேலே வரும்போது புது மனுஷனாக பிறக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறோம், கிறிஸ்தவனாக பிறக்கிறோம். பழைய பாவங்களை எல்லாம், நம்முடைய சரீரத்திலே இருக்கிற அழுக்குகளை எப்படி இந்த தண்ணீர் கழுவுகிறதோ அதே போல நம்முடைய இருதயத்தில் உள்ள அழுக்குகளை கர்த்தர் கழுவ வேண்டும். அதற்காகத்தான் ஞானஸ்தானம். இன்னைக்கு அதெல்லாம் சபையில அங்கத்தினராக இருக்கு. ஞானஸ்தானம் இன்னைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற அனைத்து காரியங்களும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது. கிறிஸ்தவன் பீடி குடிக்கிறான், கிறிஸ்தவன் சாராய் குடிக்கிற. இப்ப பாரு ஒண்ணு வருது பாரு, கிறிஸ்துமஸ். அடுத்த நாள்ல பேப்பர்ல போடுவான், கிறிஸ்துமஸை முன்னிட்டு 54 கோடிக்கு மதுபானம் வியாபாரம் நடந்தது. கிறிஸ்துமஸ் வர்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுபான கடையில சீரியல் பல்பு போட்டுருவாங்க. கிறிஸ்தவன் குடிக்கிறான். அவன் குடிக்கிறதுக்கு போகலன்னா அவன் சீரியல் பல்பு போடவே மாட்டான். கிறிஸ்தவன் குடிக்கிறான். அவமானமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகையிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று பைபிளிலே சொல்லப்படுகிறது. அப்படியாக நாம் ஞானஸ்தானம் இந்த உலகத்துக்கு மறித்து தேவனுக்கு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் புது மனுஷனாக வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எண்ணத்தை பெற்றுக் கொண்டாலும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு அடையாளம்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தா தான் இந்த உலகத்துல வழி நடத்தவா. நல்லது கெட்டது, எந்த இடத்துக்கு போறது, இந்த வேதாகமத்தில் உள்ள ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம். தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா முழுக்கு ஞானஸ்தானம் வேணும். இன்னைக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் உண்டு, பாதி ஞானஸ்தானம் உண்டு, அது நிறைய ஞானஸ்தானம் உண்டு. ஆனால் பைபிளுக்கு ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான், முழுக்கு ஞானஸ்தானம். இந்த உலகத்துக்கு மறித்து தேவனுக்காக உயிரோடு இருக்கிறது. அப்படி நாம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அடுத்தது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் செய்த நீதியின் நிமித்த கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம புதிதாக்குகிறோம், நம்முடைய சரீரம் புதிதாகுது, நம்முடைய வாழ்க்கை புதிய. எனக்கெல்லாம் ஒரு புதுசா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னால் பலன் கொள்ளவே முடியவில்லை, உள்ள அடக்க முடியல, பரிசுத்த ஆவியை அடக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆவியானவர் உள்ளே வரும்போது நம்முடைய சரீரம் புதிதாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது சகல நல் ஒழுக்கங்களிலும் அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். முத எனக்கு பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு நல்லா தெரியும். சர்ச்சில் அதிகாலையில 3:30 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது பிசாசு பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அது சொல்லுகிறது, நீ ஏன் இயேசுவை கூப்பிடுகிறாய் என்று சொன்ன அடுத்த வினாடியே ஆவியானவர் எனக்கு இறங்கினார். என்னாலே பலன் கொள்ள முடியவில்லை, அந்நிய பாஷையில பேசுகிறது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியை அடக்காதவர் மதில் இழந்த பட்டணம் போல் இருப்பான். ஆவியை அடக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வாசி 30வது வார்த்தை வாசி. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரை மோதிரமாக அரசாங்கம் ஒரு கட்டளை போடணும். அதுக்கு என்ன போடுவாங்க தெரியுமா? முத்திரை போடுவாங்க. அரசாங்க ஸ்கூல்ல நம்ம படிச்சோமா, அதுக்கு ஒரு முத்திரை போடுவாங்க. நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர் முத்திரையாக நம்மிடத்திலே வாசம் செய்ய வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரோடு பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே உலாவ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவனாக பரலோகத்துக்கு போகிறவர்களாக நாம் வாழ முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எண்ணத்தை பெற்றுக் கொண்டாலும் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை வாசிக்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருக்க கடவுளை. யாரா? பிதா இருக்கணும், இயேசு இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்குது? நாங்க ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ். அடுத்தது யெகோவா விட்னஸ். அவங்க யெகோவா தேவனை மட்டும், பிதாவை மட்டும்தான் வணங்குவாங்க. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உலகத்தில் எங்களை நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறார். இயேசு மரித்து போயிட்டார். இன்றைக்கு அப்படியாக அநேகருடைய மனக்கண்களை பிரபஞ்சத்தின் தேவனானவர் குருடாக்குகிறார். அதனால்தான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் போதுதான்
நாம் கிறிஸ்தவனாக வாழுகிறதுக்கு நம்மை இந்த பூமியிலே வழி நடத்துவார். அதனால் தான் முதலாவது ரட்சிப்பு நாம் அடைய வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முழுக்கு ஞானஸ்தானம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். பெறாத நீங்கள் முழங்காலிலே படித்து கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் கேட்கிற யாவரும் பெற்றுக் கொண்டீர் என்று விசுவாசியுங்கள் என்று. எனக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவர் குறைஞ்சபட்சம் 14 மணி நேரமா அவர் முழங்காலிலே நின்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். அவர் நின்னதெல்லாம் எனக்கு தெரியும். முழங்காலிலே நின்று கொண்டே இருப்பார். எப்படியாவது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. அவர் ஒரு ராணுவ வீரனாக இருந்த போதிலும் முழங்கால் படியிட்டு எப்படியாவது இந்த ஆவியை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பெற்றுக்கொண்டார். அவர் அநேக காரியங்களிலே கர்த்தர் என்று வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதே போலத்தான் நாம் ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவர் வரும்போதுதான் அநேகருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது. இன்றைக்கு ஏன் நான் பைபிளை தூக்கிட்டு ஊரா சுத்திட்டு தெரியுறோம். நல்ல சம்பளம் வாங்குற, நல்ல வேலை உண்டு, நல்ல வீடு உண்டு, நல்ல வசதி வாய்ப்புகள் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், போதுன்னு நிறுத்தலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பைத்தியக்காரனானேன் என்று. என் இயேசுவுடைய சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. கர்த்தரிடத்திலே நாங்கள் ஜெபிப்போம். கணவனும் மனைவியுமா பிள்ளைகளுமா இணைந்து நாங்கள் ஜெபித்து இந்த மே மாதத்திலே 3 தெருவுக்குள்ளாக, கிறிஸ்துவம் அல்லாத தெருக்கு 2 தெரு. நாங்க விபிஎஸ் நடத்துறது வீடு யார் வீடு தெரியுமா? பிள்ளைகள் குறைஞ்சபட்சம் அங்க ஒரு 30 பிள்ளைகள் வருவாங்க. விபிஎஸ் நடத்துற அந்த வீட்டு ஓனர் யாருன்னு கேட்டா கோயில் தர்மகர்த்தா. 1 வருஷமாக அவருடைய வீட்டில் தான் நடத்திட்டு இருக்கிறோம். அவர் தான் கரண்ட் கொடுக்கிறாரு, ஃபேனு, எல்லா வசதியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய திட்டம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சிறு வயதில் எதை கற்றுத் தருகிறீர்களோ அது முதிர் வயதானாலும் அவர்களை விடாதிருக்கும். எங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப வர்ற ஜெனரேஷனுக்கு இயேசுவை கொஞ்சம் போட்டு விட்டோம் என்றால் அந்த விதை விளைக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விதைக்க. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்க. நமக்குள்ளாக வைராக்கியம் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கிற நாங்களே எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது? ஊருக்கு போறோம், பஸ்ல போறோம், பக்கத்துல உட்கார்றாங்க, பேச்சு கொடுங்க. எப்பவும் போலவே போன கூட நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டோம். அப்படியே பேச்சு கொடுக்கணும். பேச்சு கொடுத்து இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சுவிசேஷம். இயேசு உயிரோடு இருந்தார், மரித்தார், மீண்டும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். மற்றதெல்லாம் நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, நாங்க ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடியும், நாங்க ஜெபம் பண்ணா உங்க பையனுக்கு வேலை கிடைக்கி, எல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் அடுத்தது. முதல் வேலை நம்ம வேலை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமானபடியினால் நம்முடைய ஓட்டம் பயங்கரமாக இருக்க வேண்டும். வாசிங்க. 6வது அதிகாரம் வாசிங்க. 15வது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக. நான் நல்லா சின்னதா இருந்த காலத்துல பார்த்தோமா, செருப்பு போடுறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். செருப்பு என்பது ஒரு சிலர் தான் போடுவாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? ஸ்கூலுக்கு வரும்போது பணக்கார பிள்ளை தான் போடும். செருப்புனே என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கு செருப்பு போடாதவர்கள் இல்லையே, வியாதிகள் பெருகி விட்டது. செருப்பு போடாம சீக்கிரமா வியாதி வந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். செருப்பு எவ்வளவு கண்டிப்பா போடுறோம். பைபிள் சொல்லுது, பாதரட்சை, சுவிசேஷம் என்கிற பாதரட்சையை நாம் தொடுத்தவர்களால் தேவனுடைய சுவிசேஷத்தை வேலை செய்கிற இடத்திலே, நாம் நிற்கிற இடத்திலே, நாம் பேசுகிற இடத்திலே இன்னும் அநேக
அநேகருக்கு இயேசுவை பற்றிதான சுவிசேஷம் அறிவிக்கப்படாத அநேக கிராமங்கள் உண்டு, அநேக பிள்ளைகள் உண்டு. என் இயேசுவை எங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும், முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் தயாராக வேண்டும். கிறிஸ்துவை எல்லாம் அறிந்தோம் என்று நினைக்காதீங்க. கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. எங்க பக்கத்து ஊர், அந்த ஊருக்குள்ள இன்னுமே ஒரு கிறிஸ்தவம் கூட நுழைய முடியல. பக்கத்து ஊர், நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பிரயாசப்பட்டு உள்ள யாருமே போக முடியாது. வாசிக்கலாம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். இந்த பைபிள் உள்ளத மாத்திரமே சுவிசேஷம். மற்றதை ஏதாவது சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:9 வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். இன்னைக்கெல்லாம் நாங்க போகும்போது சொல்றாங்க, கிறிஸ்துக்குள்ள எத்தனை பிரிவுங்க இருக்குது, ஏகப்பட்ட பிரிவு இருக்க மாட்டேங்குது அப்படி நான் சொல்லுவேன். பிரிவே கிடையாது, ஒரே ஒரு பிரிவு கிறிஸ்தவம். இந்த பைபிள் ஒண்ணுதான். இந்த பைபிளை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்தவம், மற்றதெல்லாம் கிறிஸ்தவம் அல்ல. விளக்கத்தை கேட்பாங்க, விளக்கத்தை சொன்னவுடன் சிலர் அதை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. கடைசியா நாம் வாசிக்க போகிறோம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வார்த்தை வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி நான் போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்தவ ஊழியக்காரன் அல்லவே. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ எப்படி தெரியுமா? தங்களுக்கு ஏற்ற பிரசங்கத்தை பண்ணணும் பாஸ்டர், அப்படி தங்களுக்கு ஏற்ற பிரசங்கமா இருக்கணும். இல்லைன்னா பாஸ்டர் மாத்திடுவோம், பாஸ்டர் மாத்திடுவோம். தங்களுக்கு ஏற்ற பிரசங்கமா வரணும். கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் இப்ப பைபிள் வர்ற மாதிரி பேசிட்டான்னு வச்சுக்க டிரான்ஸ்ஃபர். அதனால்தான் நாங்கள் எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் இல்லை. கர்த்தர்தான் எங்களுக்கு ஒரு ஸ்தாபனம் உண்டு, பரலோகத்தில் ஒரு ஸ்தாபனம் உண்டு. அந்த ஸ்தாபனத்தின் பிரகாரமாக நடக்க நாங்கள் சித்தமாய் இருக்கிறோம். நாம் அல்ல, நாம் எல்லோருமே. பிரிவுகள், அநேக பிரிவுகள் இருக்கலாம் கிறிஸ்துவுக்குள்ளே, ஆனால் சரீரம் ஒன்று. கர்த்தருடைய வருகையினுடைய நோக்கத்தை அநேகருக்கு எடுத்து சொல்லி நாம் ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சத்தியங்களை அழகாக சொல்லி நம்மை நடத்தினதற்காக நம்ம ஊழியர் ஸ்ரீகாந்தனுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர்களையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக.